ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமநவமிங்க. இதுக்கு பிறகு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே ராமநவமி அன்னைக்கு நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு, மனுஷனாக பிறந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்கள் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்குமே உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்துக்காட்டுறதுக்காக தாங்க அந்த நாராயணனே இந்த அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்காரு. அதனால யாரும் பயப்படாம இந்த அஷ்டமி நவமி திதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஆரம்பிச்சு செய்யலாங்க. கடவுளோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த 2025 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராமநவமி வந்திருக்குங்க. இப்ப இதை பத்தியும் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு வரலாங்க. இது கூடவே இந்த வருஷத்துல வரக்கூடிய ராமநவமி அன்னைக்கு நாம எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த நாள்ல நாம வழிபாடு செய்யறது மூலயமா செல்வம் அப்படிங்கிறது அதிகமா சேருங்க. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாலை 1 மணி 8 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்குமே இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ நவமி திதியை கணக்கில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ராமநவமியை கொண்டாடலாங்க. அதுவே ஸ்ரீ ராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில் 10 மணி 48 நிமிஷத்துக்கு தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் 10 மணி 31 நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த புனர்பூச நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் நட்சத்திரத்தை கணக்கு வச்சு தாங்க வழிபாடு செய்கிறத வழக்கம் வச்சுருக்காங்க. அதனால தான் இதில் நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவமி தேதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நாம் வழிபாடு செய்கிறது மூலியமா இன்னுமே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த நாளில் திருமணமாகாத பெண்கள் முக்கியமாக விரதம் இருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவிலை நீங்கள் தானமாக கொடுத்து வழிபடுறது மூலிமா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைவாங்க. அப்போ மறக்காம இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க. இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான யோகா பலனை தாங்க இந்த ராமநவமி நாள் கொண்டு இருக்குது. இந்த ராமநவமி அன்னைக்கு எல்லா நாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்ல சிறப்பான பூஜைகள்லாம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுதுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியாத பட்சத்தில் கவலையே பட வேணாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலில் கூட ஸ்ரீ ராமநவமியை ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்போ அதுலேயாவது போய் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையோ இல்லை நெய்வேத்தியமாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ராமரோட அருள் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமியின் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து அன்னைக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை இல்லைன்னா படத்தை எடுத்து வச்சு சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. பூ வச்சு நீர் பஞ்சாமிரதம் பழம் இது மாதிரியான நெய்வேத்தியங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அது நல்லது. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழம் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க. அன்னைக்கு இந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் வச்சு வழிபடுறது மூலயமா அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்னைக்கு ராமநாமத்தை 108 முறையோ இல்லை 1008 முறையோ நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு 108 முறையோ இல்லை 1008 முறையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எழுதலாங்க. ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராமபிரானை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாங்க. பெருமாளோட தச அவதாரத்திலே 7ஆவதா வரக்கூடிய அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ராம அவதாரம் தாங்க. ஒரு தெய்வம் மனுஷனை பிறந்து பலவிதமான கஷ்டங்கள் சோகங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது. தச அவதாரத்தில் அதிகமான மக்கள் போற்றி வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நாம வருஷம் வருஷம் ஸ்ரீ ராமநவமியாக கொண்டாடுறாங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய நவமி திதியை தான் நாம ராமநவமியை கொண்டாடிட்டு வரோங்க. புராணங்களையும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்குது. பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தாங்க திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்திருக்கிறாரு. ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவருங்க. ராமனோட அவதாரம் பலரோட சாபத்தை தீர்த்திருக்குதுங்க. ஆமாங்க, சபரி அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோசனம் கொடுத்ததும் ராமபிரான் தாங்க. சிவனிடத்துல பல வரங்களை வாங்கின ராவணன் தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு
எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாருங்க. இந்த ராவணனை அழித்து எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக தாங்க ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்திருக்கிறாரு. ராவணனை வந்து அழிக்கிறதுக்காக கரெக்டான காலம் நேரம் எல்லாமே வந்த உடனே ராமன் வந்து ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாருங்க. அதனால இந்த வருஷம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இந்த ராமநவமி ரொம்பவே சிறப்பா பார்க்கப்படுதுங்க. ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு சூரியன் அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குதுங்க. சூரிய வம்சத்துல பிறந்த ராமருக்கு ஞாயிற்றுக்கிழமையில இந்த ராமநவமி வரது மூலியமா இன்னுமே கூடுதல் சிறப்பா இருக்குதுங்க. அப்ப இந்த ராமநவமியான இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் இல்லைன்னா ராமர் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நோய் தோஷம் துன்பங்கள் இது எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடக்கியிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க. ரணருண ரோகஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாரு. களத்திர ஸ்தானத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சூரியன் இது கூடவே சுக்கிரன் வந்து வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் காரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ துணிச்சலாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்க எதிர்பார்த்த நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சபடி தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை கரெக்டா வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க. மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் ரொம்பவே அதிக கவனத்தை வந்து நீங்க செலுத்துவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து இருக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த டைம்ல கூடவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து குழந்தைங்க கூட எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் ஃபேமிலி ரீதியா. அப்படியே சின்னதா கருத்து வேறுபாடு வந்தாலுமே கூட யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் அமைதியா போங்க விட்டு கொடுத்து. இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க வெளியில எங்கேயாவது போறப்பையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழிலை நீங்க விரிவாக்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே இப்ப செய்யலாங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்ப தொழிலை வந்து நீங்க வேற இடத்துக்கு மாத்துறது இல்ல புதுசா வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யறது எல்லா முயற்சியுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழில வந்து நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து செஞ்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை மூலமா அலுவலகத்துல நல்ல ஒரு சிறப்பான பணியில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வேலையில வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவும் இந்த கன்னிராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க நினைச்சபடியே எந்த ஒரு காரியத்தையுமே இந்த டைம்ல வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. கலைத்துறையினருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களை வந்து தேடி வரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அப்ப நீங்க வந்து கூடுதலாக நீங்க உழைக்கணுங்க. பொறுப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக போகுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் நீங்க கரெக்டா பிளான் போட்டு செய்யறது மூலமா எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகுங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு போய் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நேரம் தாங்க இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுற பேச்சு வந்து கடுமையா பேசுறதை தவிர்த்துக்கணுங்க. இல்லைன்னா லாபம் அப்படிங்கிறத குறைஞ்சிரும். உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. இதுவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கலகலப்பு குறைஞ்ச சின்னதாக சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திடீர்னு கோபம் வெறுப்பு இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலையுமே இருக்குது உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு வருங்க. பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுல காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கல்வி பற்றிய கவலை வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. தடைகளை தாண்டி முன்னேறதுக்கு நல்ல ஒரு முயற்சியில் நீங்கள் செய்ய போறீங்க. எதிர்பாராத காரியத்தில் மூலமாக வெற்றி கூட கிடைக்க போகுதுங்க. மனோபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் போறீங்க அப்படின்னா சின்னதாக தடங்கல்கள் வரலாங்க. கரெக்டாக நீங்கள் பிளான் போட்ட மாதிரி வெளியில் போக முடியாத சூழ்நிலையில் உருவாகும். அதனால இது மாதிரியான விஷயத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது மாதிரியான
மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ராமநவமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. சிக்கலான பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் தீர்த்து முடிச்சிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.